ரெண்டாம் வீடு கூட வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் சில நேரத்துல ஒரு வெட்டு ஒண்ணு, துண்டு ரெண்டு, ஒரு மிலிட்டரி ஆபீசர் மாதிரியா இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். நமக்கு தெரியாமல் அந்த வார்த்தைகள் நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை, சில நேரத்துல பிசினஸ் பார்ட்னரை கூட லேசாக உறுத்தி விடும், நெருடலை ஏற்படுத்தி விடும். மூன்றாம் வீட்டில் அமர்ந்த செவ்வாய் 9ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்ப்பது, 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது அப்படிங்கிறது இந்த இடத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த ஸ்தானத்துக்கு பேரே வெற்றி ஸ்தானம்னு தான் சொல்லப்படுகிறது. தைரியம், வீரியம், புகழ், வெற்றி, இதையெல்லாம் நமக்கு செவ்வாய் அங்காரகன். இத்தனை நாள் நாம் முருகா முருகா என்று கசிந்துருகி வழிபட்டது எல்லாமே நமக்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஹலோ பிரதர், புதிதாக என்ன தகவல் என்று ஆர்வமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. கோச்சாரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் 21 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 45 நாட்கள் ரிஷபராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறது. தனது சொந்த வீட்டை விருச்சிகத்தை பார்க்க போகிறது. பார்க்கட்டுமே, எனக்கு என்ன அப்படின்னா, செவ்வாய் விருச்சிகத்தை பார்க்கிறார், செவ்வாயை சனி என்ற கிரகம் பார்க்க போகிறார். அந்த சனி செவ்வாய் பார்வைங்கிறதே விபத்து, இரண்டு அசுப கிரகங்களின் பார்வை அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் செவ்வாய் என்ற கிரகம் கார்த்திகை 3ஆம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நவாம்சத்தில் மீனத்தில் வரும். இதற்கு புஷ்கர நவாம்சம் என்ற பெயர். மேலும் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம் என்ற நிலையை அடைகிறது. அதாவது நவாம்சத்தில் அதே ரிஷபராசி மண்டலத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும். இந்த புஷ்கர நவாம்சம், மேலும் வர்க்கோத்தமம், பாரிஜாத யோகம் எல்லாம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஓவர் டிரைவ் போட்டு ஹை ஸ்பீடில் காரை ஓட்ட தயாராக இருக்கிறோம். இந்த அசுப கிரகங்களின் தாக்கம், 2 கிரகங்களின் அசுப பார்வையுமே தனுர் ராசி மண்டலத்தின் மேல் வந்து ஒழுகிறது. இதனால் எந்தெந்த ராசிகள் எங்கே உஷாராக இருக்க வேண்டும், எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மேலும் இதனால் யாருக்கு பிளஸ் என்பதை ஜனரஞ்சமாக, நகைச்சுவையாக, சுவாரஸ்யமாக 12 ராசிகளுக்கும் வழக்கம் போல் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். மீனராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். 2ஆம் வீடு எடுத்துக்கிட்டாலும் செவ்வாய் ஆட்சி பலம், 3ஆம் வீடுங்கும் பொழுது மெயினா நம்மளுடைய அது வெற்றி ஸ்தானம். வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் போய் அமர்கிறார். தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில். அப்போ நமக்கு அந்த தனமே வெற்றியை கொடுக்கிறது. 2ஆம் வீடு கூட வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் சில நேரத்துல ஒரு வெட்டு ஒண்ணு, துண்டு ரெண்டு, ஒரு மிலிட்டரி ஆபீசர் மாதிரியா இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். நமக்கு தெரியாமல் அந்த வார்த்தைகள் நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை, சில நேரத்துல பிசினஸ் பார்ட்னரை கூட லேசாக உறுத்தி விடும், நெருடலை ஏற்படுத்தி விடும். முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் பெறுவார்கள். இதுல 95% பிளஸ் பாயிண்டை இவர்கள் பெறுகிறார்கள். நான் சொன்ன அந்த புஷ்கர நவாம்சம் ஏற்படக்கூடிய காலகட்டம், வர்க்கோத்தமம், பாரிஜாத யோகம் எல்லாமே அதுக்கும் மேலன்னு சொல்வதை போல் தனத்தால் வெற்றி, வாக்கால் வெற்றி, குடும்பத்தால் வெற்றி, பயணத்தால் வெற்றி, டாக்குமெண்டேஷன் செய்கிறது. இப்ப டாக்குமெண்டேஷன் செய்யறது அப்படின்னாவே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவது, இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் செய்வது. 3ஆம் வீட்டில் அமர்ந்த செவ்வாய் 9ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்ப்பது, 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது அப்படிங்கிறது இந்த இடத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த மாதிரி தொழில், உத்தியோகம், வருமானம், பித்துர் சொத்துக்கள், பூர்வீகம், பாக்கியம், கோயில்களுக்கு போவது, வெளிநாடுகளுக்கு போவது, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது, இல்லைன்னா ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போவது, அதன் மூலம் ஒரு அறிமுகம், அந்த அறிமுகத்தின் மூலம் ஒரு புது பிசினஸ் பார்ட்னர், அதன் மூலம் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர், நம்மளுடைய தரத்தை நாமே மேலே தூக்கிக் கொள்வது, அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது, வேகமாக செயல்படுவது, பலர் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை பாராட்டுவது, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ். இந்த ஸ்தானத்துக்கு பேரே வெற்றி ஸ்தானம்னு தான் சொல்லப்படுகிறது. தைரியம், வீரியம், புகழ், வெற்றி, இதையெல்லாம் நமக்கு செவ்வாய் அங்காரகன்.
இத்தனை நாள் நாம் முருகா முருகா என்று கசிந்துருகி வழிபட்டது எல்லாமே நமக்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அந்த முருகனை பார்க்கும் பொழுதே ஒரு அதிர்வுகள் நம் மீது வரும், ஒரு ஆனந்த கண்ணீர் வரும், மெய் சிலிர்க்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மீனராசிக்காரர்கள் உணர்வார்கள். இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவாவே வந்து பால் விழுகும். அதை நாம் போய் சரி செய்கிறேன், நான் போய் அதை வழி நடத்துகிறேன், என் புத்திசாலித்தனத்தை உள்ளே திணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திசை திருப்பாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா இதுல சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட். அந்த 5% மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ராசியில சாட்டர்ன் உட்கார்ந்திருக்கிறார். அப்கோர்ஸ் அவர் குருவுடைய பார்வையில தான் இருக்கிறாரு. அவர் ஆதிவாசி அடக்கிவாசிங்கிற மாதிரி அவர் வந்து தெளிவாகத்தான் இருப்பார். இருந்தாலும் இந்த சாட்டர்ன் வந்து என்ன பண்ணிடுவாரு, நம்மை குதர்க்கமாக பேசுவதற்கு தூண்டுவார். இந்த சாட்டனுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, என்னன்னா அவமானக்காரகன்னு சொல்லப்படுகிறது. இப்ப அவர் குரு பார்வையில் இருப்பதனால் அவர் சுருட்டி கொண்டுதான் இருப்பார். இருந்தாலும் நாம் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசினால், குறிப்பா நம்மளுடைய இளைய சகோதரரிடம் பேசினால், இளைய சகோதரியிடம் பேசினால், நம்மளுடைய அப்பாவிடம் பேசினால், நம்மளுடைய அப்பாவுடைய தலை உருளும். இது நம்ம மட்டும்தான் பேசுவோமா அப்படின்னா பார்த்தோம்னா, இங்க சாட்டன் 11th லார்டாகவும் 12th லார்டாகவும் வருகிறார். 11th லார்டுங்கிறது நம்மளுடைய அக்காவை, அண்ணனை குறிகாட்டுகிறது. அதே நேரத்தில் செகண்ட் ஹஸ்பண்டையும் செகண்ட் ஒய்ஃபையும் குறிகாட்டுகிறது. சோ இவர்களே யாராவது ஒருவர் நம்மளுடைய அப்பாவை டார்கெட் பண்ணி பேசினால், அவர் எமோஷனலாக, அதுவும் ஒரு ஏஜ்டு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக மன உளைச்சல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளணும். இப்போ இந்த அன்னப்பறவை மாதிரி பிளஸ் மட்டும் எடுத்துக்கணும். மைனஸ் பாயிண்டை எப்படி கட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அப்பாவுடன் இப்ப நான் சொன்ன இவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னா, நம்மளுடைய மூத்த சகோதரம், இளைய தாரம், இவர்கள் எல்லாம் மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் தள்ளி போடுவது, அதையும் மீறி மீட் பண்ணித்தான் ஆகணும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நாம் நடுவில் வந்து நிற்பது. கொஞ்சம் ஒரு ஹனி பாட்டிலும் ஒரு ஐஸ்கிரீம் பாட்டிலும் கையில் வைத்து கொண்டு, இவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவர்களை பாதிக்காமல், அவர்கள் நம்மளுடைய அப்பா இவர்களை எதுவும் பேச போறதில்லை. ஏன்னா செவ்வாய் வந்து இங்க சாட்டானை பார்க்கலாம். சாட்டன் மட்டும்தான் செவ்வாயை பார்க்கிறார். கொஞ்சம் பக்குவமாக, லாவகமாக, அந்த நேரத்துல ஒரு ஹேண்ட் வாஷ் கூட பண்ணாமல் அவ்வாறே அமர்ந்து கூர்மையாக கவனித்து அந்த வார்த்தைகளை, அந்த எமோஷனை ஃபில்டர் செய்து அப்படியே பக்குவமாக பயணித்தால் நமக்கு தொழில், ஜீவனம், பாக்கியம் இதெல்லாம் அந்த ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இல்லாமல் கண்டிப்பாக அனுகூலமான பலன்களாக நடக்கும்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, வியாழக்கிழமை அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு எல்லாம் நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஒரு கோல்டு வார்லாம் இல்ல, ஒரு டைரக்ட் வார், நீயா நானா, ஒரு 2 டான் மோதி கொள்வதை போல் சந்தர்ப்பம் கிடைத்தால் மவனே நான் உன்னை வச்சு செய்யறேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சத்ருத்தனம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா ஒரு அணியில இந்த செவ்வாய்ங்கிறவர் ஒரு டான் கிரகம், இன்னொரு அணியில இந்த சாட்டன்கிறவர் ஒரு டான் கிரகம். இப்ப சாட்டனுடைய வீட்டில் செவ்வாய் உச்சம் சமம் என்ற நிலை வருகிறது. ஆனா செவ்வாயுடைய வீட்டில் சனி நீசம், நீச்சன், டெபிலிட்டேட்டட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதனால் நம்ம 2 பேருமே அசுப கிரகம் தானே. உன்னைய போய் கமாண்டோ, தளபதி, ஆச்சு ஊச்சுங்கிறாங்க, என்னைய போய் நீச்சன் அப்படின்னு சொல்றானுங்களே, பார் உன்னைய வச்சு செய்யறேன் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது என்று சனி பகவானுக்கு ஒரு வஞ்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எதற்கு அந்த வாய்ப்பு அப்படின்னா, முடிந்தவரை உன்னுடைய வீரத்தை, வேகத்தை, உன்னுடைய சம்பவத்தை நான் எந்த அளவுக்கு குறைக்க போகிறேன், எந்த அளவுக்கு மட்டம் தட்ட போகிறேன், மந்தனாக்க போகிறேன் என்று பார். இப்பொழுதுதான் என்னுடைய வேலையை, என்னுடைய வேட்டையை நீ
ராசியை பார்க்க போகிறாய் என்று பார்வை பலத்தால் விஷப்பார்வையால் சனி பகவான் செவ்வாயை ஏறி மிதிக்க போகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்வது, தேய்பிறை அஷ்டமி திதிகளில் வளர்பிறை அஷ்டமி திதிகளில் எல்லா சிவன் கோயில்லையும் பைரவர் ஸ்தலம் உண்டு. அந்த பைரவருக்கு அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் செய்யும் பொழுது நம்ம தலைக்கு வர்றது கண்டிப்பாக கேப்புடன் போய்விடும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆகஸ்ட் மாதத்தில் மலேசியா வருவதற்கு தயாராக இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அஸ்ட்ரோ நியூமராலஜி, ஜோதிடம், வாஸ்து சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அல்லன ஒரு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தகவலாக பதிவிடவும். வாழ்த்துக்கள். நன்றி.